எல்லாரும் மாதிரி சாக்லேட் அண்ட் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ட்ரை பண்ணதுக்கு பதிலா இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டபுள் கலர் மார்பிள் கேக் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கேக் செய்யறது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி, பட் பார்க்கறதுக்கும் சரி டேஸ்டும் சரி சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த கேக்கை நம்ம இன்னைக்கு பீட்டர் எதுவுமே யூஸ் பண்ணாம வீட்டில் இருக்க மிக்சர் ஜார் யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா எல்லாராலையுமே ட்ரை பண்ண முடியும். நீங்க ஒரு ஹோம் பேக்கர் இல்ல ஸ்டால்ஸ் எல்லாமே போட போறீங்கன்னா கண்டிப்பா இந்த கேக் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்மே ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ அதெல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கேக்கை நம்ம எப்படி பேக் பண்ணலாம், எப்படி ப்ரைஸ் பண்றது, இது எல்லாமே ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பயும் போல கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி டின்ல பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுடலாம். நான் இன்னைக்கு இந்த கேக்கை 5 inch ஸ்கொயர் டின்ல தான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ டின்னோட சைஸ்லேயே பார்ச்மெண்ட் பேப்பர் கட் பண்ணிட்டு கீழே கொஞ்சமாக ஆயில் கிரீஸ் பண்ணிட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கிறேன். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக பட்டர் கூட கிரீஸ் பண்ணிக்கலாம், பட் கண்டிப்பாக பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கோங்க. பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு மேலேயுமே கொஞ்சம் ஆயில் கிரீஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்மளோட டின் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு இந்த பேட்டரை மிக்சர் ஜாரில் தான் பண்ண போகிறோம். அதனால மிக்சியில் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பேட்டருமே பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ முட்டை ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இது கூட நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நீங்கள் நார்மல் சுகரே ஆட் பண்ணிக்கலாம், பவுடர் பண்ண தேவையில்லை. இப்போ இது கூடவே ஃபியூ ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸ்மே ஆட் பண்ணிக்கிறேன். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா இது கூட நம்ம ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். வாசனை இல்லாத எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூட பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால்மே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நான் காசி ஆற வச்ச பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸுமே மிக்சியில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 minutes கிட்ட நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பிளெண்ட் ஆகி கிடைக்கணும். எல்லா இன்க்ரீடியன்ஸோட டீட்டெயில் மெஷர்மெண்ட்மே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு க்ளீனான பவுலில் நம்ம பிளெண்ட் பண்ணது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்லோட் பண்ண ஸ்பாஞ்ச் கேக் வீடியோக்கிலேயே நிறைய பேர் வந்து பீட்டர் இல்லாமல் கேக்ஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க. அதனால தான் நான் இந்த ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இது கூட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். மைதா ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ஆட் பண்ண போகிறோம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாவோட எக்ஸ்பைரி டேட் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள். எந்த ரெசிபி நீங்கள் செய்யறதா இருந்தாலுமே எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அண்ட் வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நான் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பேட்டர் ஓவர் மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுங்க. நீங்கள் ஒரு வேளை பிகினர் இருந்தால் கண்டிப்பாக ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி விஸ்க் யூஸ் பண்ணி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அண்ட் வெட் இன்க்ரீடியன்ஸ் நல்லா கம்பைன் ஆகி எந்த லம்ப்ஸுமே இல்லாமல் வந்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இந்த கேக் ரெசிபி செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான், பட் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ஜென்டலாகவும் பொறுமையாகவும் பேட்டரை மிக்ஸ் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் ஹோம் பேக்கர் இல்லை இப்போ தான் ஸ்டால்ஸ் ஏதாச்சும் போட போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரௌனி சேல் பண்ணும்போது இதையுமே சேர்த்து சேல் பண்ணிங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம பேட்டர் எந்த லம்ப்ஸுமே இல்லாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சம் பேட்டர் மட்டும் தனியாக ஒரு பவுலில் எடுத்துகிட்டு இது கூட நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ண போகிறோம். இந்த ரெசிபிக்கு நீங்கள் கொக்கோ பவுடர் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆஷிஸோட கொக்கோ பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பேட்டர் கூட கொக்கோ பவுடர் சேர்த்தாச்சு. இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால கொஞ்சமாக வந்து மில்க் ஆட் பண்ணி அதையுமே சேர்த்து இந்த பேட்டர் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பால் ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுவே போதும். இல்லை அப்படின்னா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேட்டரையுமே ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த லம்ப்ஸுமே இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே போதும். அப்பப்போ தேவைப்பட்டுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பால் ஆட் பண்ணி அதையுமே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஓடிஜி பற்றி, ப்ரௌனிஸ் பற்றி, இது எல்லாத்தையுமே நான் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு Q&A வீடியோ வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்குமே ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதையுமே நான் அந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்மளோட சாக்லேட் பேட்டருமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சிருந்த டின்னில் பேட்டர் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வெனிலா பேட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் சாக்லேட் பேட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரியே வெனிலா பேட்டர், சாக்லேட் பேட்டர்னு ஆல்டர்னேட்டிவாக ஆட் பண்ணிட்டு வர போகிறோம். பேட்டர் ஃபுல்லாக காலியாகிற வரைக்கும் இதே மாதிரியே ப்ராசஸ் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணணும். இந்த கேக்ஸ் கஸ்டமர்ஸ்க்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்மளுக்குமே பண்ணும் போதே ஜாலியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே மாதிரியே வெனிலா பேட்டர், சாக்லேட் பேட்டர், வெனிலா பேட்டர் இதே மாதிரியே ரிப்பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த பேட்டரை சென்டரில் வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா சைட்ஸில் ஃபுல்லாக சாக்லேட் பேட்டர்,
உள்ளே பார்த்தீங்கன்னா வெனிலா பேட்டர் கூட ஆட் பண்ணி அந்த மாதிரி கூட டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு பிகினர் இல்லை இப்போ தான் ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ப்ரௌனி பிஸ்னஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ப்ரௌனிஸ் ரிலேட்டடாக. கண்டிப்பாக வந்து வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டாகவுமே இருக்கும். ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டுமே நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம பேட்டர் காலி ஆகிற வரைக்கும் இதே ப்ராசஸ் தான் நம்ம ரிப்பீட் பண்ணி எடுக்கணும். உங்ககிட்ட பைப்பிங் பேக் இருந்துச்சுன்னா பைப்பிங் பேக்கில் கூட பேட்டரை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பைப்பிங் பேக் வச்சுருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ஸ்பூனில் வந்து ஃபில் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக இருக்க சாக்லேட் பேட்டரையுமே ஆட் பண்ணிவிட்டு நான் டூத்பிக் யூஸ் பண்ணி சும்மா டிசைன் மாதிரி கொடுத்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அப்படியே கூட விட்டுடலாம். இன்னும் பார்க்க அழகாக இருக்குன்றதுக்காக நான் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது பார்க்கறதுக்குமே அழகாக இருக்கும், நம்மளுக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாக்லேட் பேட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே திரும்பவும் பார்த்தீங்கன்னா வெனிலா பேட்டர் ஆட் பண்ணி சும்மா டிசைன் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த கேக்கை ஓடிஜியில் தான் பேக் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு குக்கரில் பேக் பண்ணணும் அப்படின்னா எப்படி பேக் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்டாக ஒயிட் சாக்லேட் பிளாண்டி ரெசிபியில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட கேக் சூப்பராக பேக் ஆகி கிடச்சிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம கேக் நல்லா 2 hours கிட்ட கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா பீசஸ் போட்டு காட்டுறேன். இப்போ நம்ம கேக் பேக் பண்ணி 2 hours ஆயிடுச்சு. சைட்ஸ் எல்லாமே ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு டின்லேருந்து டிமோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம சைட்ஸில் பார்ச்மெண்ட் பேப்பர் போடலனாலுமே இந்த மாதிரி சைட்ஸை சும்மா நைஃப் யூஸ் பண்ணி ஸ்க்ரேப் பண்ணாலே கேக் வந்து ஈஸியாக டிமோல்ட் ஆகி கிடச்சிரும். இப்போ நம்ம கேக்குமே டிமோல்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம கேக் மேலே இருக்க பார்ச்மெண்ட் பேப்பரை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கேக் சைடில் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறமா இந்த கேக்கை நம்ம பீசஸ் போட்டுட்டு ப்ரைஸிங் டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லா கேக்ஸ் மாதிரியே இந்த கேக்ஸ்க்குமே நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், லேபர் காஸ்ட், நீங்கள் ஓடிஜி யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த காஸ்ட் எல்லாமே கேல்குலேட் பண்ணி தான் நம்ம இதுக்குமே ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடியே ப்ரைஸிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த கேக் ரொம்பவே சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். கட் பண்ணும்போதே அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஃபஸ்ட்டு வந்து 4 பீஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சென்டரில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கேக்கில் நம்ம மில்க் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இந்த கேக்கை 3 daysக்கு மேலே ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ண முடியாது. 3 daysக்குள்ளே காலி பண்ணிடணும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா இதுக்கப்புறமா எந்த டீ கேக் ரெசிபியுமே ட்ரை பண்ண மாட்டீங்க. இதோட டேஸ்ட், டெக்ஸ்சர் எல்லாமே உங்களுக்குமே இந்த மாதிரி பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் நம்ம கேக் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக மாய்ஸ்டாக கிடச்சிருக்குன்னு. நம்ம ஆட் பண்ண டிசைன்லேயே பேட்டருமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பேக் ஆகி கிடச்சிருக்கு. இந்த கேக்ஸை நான் எப்படி பேக் பண்ணி கொடுப்பேன்னு ஷேர் பண்ணுறேன். இந்த கேக்கை நான் பீசஸ் போட்டுட்டு இந்த மாதிரி 250 கிராம் ப்ரௌனி பாக்ஸ்லாம் பேக் பண்ணி கொடுப்பேன். மேலே எப்பயும் போல் டேப் ஸ்டிக் பண்ணிவிட்டு போ எல்லாமே ஸ்டிக் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பேக்கிங் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். டாடா.